வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இந்த 2ஆம் தேதி ஜூன் தான் குரு பகவான் பயிற்சி ஆகுறாருங்க. இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல வேலை இல்லாத நபர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேங்க. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த கடந்த 7.5 சனி காலகட்டத்துல இப்பவுமே ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப டிப்ரெஷன் அதிகமா இருக்குங்க. நிறைய இடத்துல நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கிளிக் ஆயிருக்காது. நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, ஆனா அதுக்கான பலன்கள் கிடைச்சிருக்காது. இதனால நீங்களே உங்களை தாழ்த்தி நினைச்சிருப்பீங்க. சார் என் கூட தான் படிச்சுட்டு இருந்தான், அவன் டக்குன்னு ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டான், ஏன் என்னால மட்டும் ஒரு வேலைக்கு போக முடியல? வீட்டுல எல்லாருமே நீ ஒன்னும் வேலை வாங்கலையான்னு வீட்லயும் என்னை அசிங்கமா பேசுறாங்க, வெளியில அதை விட அசிங்கமா பேசுறாங்க. சார் இன்னும் உன் பையன் வேலைக்கு போகலையா, இன்னும் உன் புள்ள வேலைக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. எங்களுக்கு எப்ப சார் விடுவு காலம், எங்களுக்கு எப்ப நான் எங்களோட லட்சியத்தை அடையிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மீனராசி அன்பர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்க ராசி அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 5ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கிறதுனால அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அதே மாதிரி உங்க ஜென்ம ராசியை பார்ப்பாருங்க, 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்போ இந்த டைம் பீரியட்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க, ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட ஆசைகள் அப்படிங்கிறது சில விஷயம் இருக்கும். இந்த கம்பெனிக்கு போகணும், இந்த சம்பளத்துக்கு நான் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா இந்த டைம் பீரியட் நடக்குங்க. என்னதான் உங்களுக்கு 7.5 சனியில உங்களுக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருந்தாலும் நிறைய அப்டெக்கிள் அப்படிங்கிறது மனதளவுல நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல நான் பின் பாயிண்டா சொல்றேன், நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. குரு பார்வை இந்த ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால சனி பகவானோட தாக்கங்கள் படிப்படியா குறையுங்க. சரிங்களா? நல்ல வேலை கிடைக்கும், நீங்க கவலையே பட வேண்டாம், எஃபோர்ட் மட்டும் போடுங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கும். ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. சரிங்களா? ஏன்னா உங்க ராசி அதிபதி குரு பகவான் தான். அப்ப குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பா மீனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அடுத்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க, 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. உங்களோட 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க முதல் 14 நாள். சோ வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஆஸ் யூஸ்வலா நான் சொல்றதுதான், குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. ஸோ ரொம்ப நாளா ஒரு கம்பெனில இருந்து வேற கம்பெனி போகலாம் அப்படின்னாலும் ஒரு மாற்றத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நான் ரொம்ப நாளா சார் நான் இந்த பொசிஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு மேல இருக்கிற மேனேஜர்ஸ் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா அந்த பதவி உங்களை தேடி வருங்க. நல்லா இருக்குதுங்க இந்த டைம் பீரியட். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க, அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க, அந்த நீங்க என்ன ஒரு முயற்சி செய்யறீங்களோ கண்டிப்பா வெற்றி அப்படிங்கறத கொடுத்துருவாருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்க, நிலையான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நிறைய ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க, அப்டக்கிள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய தடை ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. அதையும் மீறி அடுத்த லெவலுக்கு நீங்க கண்டிப்பா போக போறீங்க. அதுக்கு உறுதுணையா யார் இருக்கிறான்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ரொம்ப போட்ட முதலீடு லாஸ் ஆயிருக்கும். நிறைய யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாதுங்க உங்களுக்கு. நிறைய பேர்த்து நம்பி ஒரு விஷயத்துல இறங்கி இருப்பீங்க, உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு ஒரு பாடத்தையோ ஒரு லெசனையோ நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. நீங்க மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாம், மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற ஒரு பழமொழிய மனசுல எடுத்துக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க. நீங்க யோசிக்கலாம், சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, என்னோட ஸ்டேட்ல இருந்து பாருங்க அப்பதான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் நான் இந்த டைம் பீரியட்ல என்ன சொல்ல வரேன்னா பின் பாயிண்டா இந்த டைம் பீரியட் ரொம்ப யோகமான ஒரு டைம் பீரியடா இருக்குதுங்க. இந்த ஜூன் மாதத்துல ஏதோ ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 4ஆம் இடத்துல பயிற்சியாய் உங்களோட 10ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு தொழில் அமையுங்க, ஒரு தொழில முதன்மையான ஒரு இடத்துக்கு போவீங்க, படிப்படியா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறத அடைவீங்க. ஆனா இந்த அடையிற இந்த டைம் பீரியடுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தடை,
ஒரு விரக்தி மனப்பான்மை, நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த டைம் பீரியட்ல. ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. அதுக்குதான் நான் இருக்கேன், நான் உங்களை எவ்வளவு மோட்டிவேட் பண்றேன். உண்மையாவே உங்களுக்கான கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ அதை வந்து நீங்க சில இடத்துல வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதாவது ஒரு நம்ம வந்து இதை பண்ணிடுவோம்னு நீங்க நம்புறீங்க, ஆனா முழு முயற்சியா அதை செய்யறது இல்ல. ஒரு 100% எஃபோர்ட்டை நீங்க போடுறது இல்லை. நம்மளால முடியும்னு ஒரு விஷயத்துக்குள்ள இறங்குறீங்க, ஆனா அது 100% வந்து டெலிவரி பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு தடை வருது, வீட்டுல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, நீ எதுக்கு இதை பண்ற, வேலைக்கு போலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் யார் சொல்றது காதுல கேட்டுக்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அதனால இந்த டைம் பீரியட் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா நல்லா இருக்குது. குருவோட பலம் இருக்குதுங்க. குரு பார்வை உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால, உங்க ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிறாருங்க. ஜென்ம சனியே 7.5 சனி காலகட்டத்துல ஜென்ம சனியே இருக்கிறதுனால அந்த சனி பகவானோட தாக்கங்கள் படிப்படியா குறையும் அப்படிங்கிறத மீனராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட் தொழில் நல்லா இருக்குதுங்க, தொழில்னால வரக்கூடிய லாபம் நல்லா இருக்குதுங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. சோ அதனால பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியடு நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும், சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால நிறைய ஒரு அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது ஒண்ணு இருக்குதுங்க. இதுக்கப்புறம் ஒரு கடன்ல இருக்க சார், கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல சில பல நிவர்த்திகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதுக்கு வந்து நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. ஒரு கடன் வாங்குறீங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வம்பு வழக்குல சிக்கி இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி கொடுப்பாரு. அதனாலதான் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஒரு டைம் முடிஞ்சா பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. சரிங்களா? அடுத்து வந்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குதுங்க. உங்க ஜென்ம ராசிலே சனி பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. சோ நான் இந்த 2 இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்க யோசிக்கலாம், சார் ஆல்ரெடி அப்படிதான் சார் போய்கிட்டு இருக்குது, நீ இதுக்கு மேலேயுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் இந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் மேஜரா வரலாம்னா காரசாரமான விவாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திடீர்னு வந்து சுருன்னு பேசிடுறது, அதனால நீங்க வந்து திடீர்னு ஒரு கோவப்பட்டு பேசிடுவீங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கை துணையை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். என்னடா இப்படி பேசிட்டு, அப்படியே இதுக்கு ஒரு அடி அடிச்சிருந்தா கூட வாங்கிட்டு போயிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படிங்கறத மீனராசி என்பவர்களுக்கு சொல்றேன். சோ கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் ஒரு புரிதல் அப்படிங்கிறது வேணுங்க. தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் அப்படிங்கறது ஃபேமிலிக்குள்ள எடுத்துட்டு வர வேண்டாம். சரிங்களா? அதனால பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத மீனராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து திருமணத்துக்கு உகந்த காலகட்டமா அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கரெக்டான வரன் அமைஞ்சிருக்கு, நீங்க அவங்கள பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களோட கேரக்டரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்க, கரெக்டான தசாபுத்திகள் போகுதுங்க உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும். ஓரளவுக்கு நல்ல தசாபுத்திகள் போய் உங்களோட பொருத்தம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வரனை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பொருத்தம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கரெக்டான தசாபுத்திகள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதத்துல அவசரப்பட்டு ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். என்னன்னா குரு பார்வை இங்க ஜென்ம ராசிலையும் 9ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருக்குதுங்க. கரெக்டான வரனை தேர்ந்தெடுத்து கரெக்டான ஒரு பொருத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க மேரேஜ்க்கு. அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் நிறைய ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வருங்க. ஒரு புரிதல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்காதுங்க. இதனால ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நீங்க அடுத்த ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்க ஃபேமிலி கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்களும் கண்டிப்பா வந்து எடுத்துன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆனா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில கேசஸ்ல ஒரு 50% வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு இன்னொரு 50% வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு கரெக்டான ஒரு முடிவை கரெக்டான நேரத்துல எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத மீனராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே அந்த ஒரு நேரமும் காலமும் அமைஞ்சாதான் நம்மளுக்கு அந்த ஒரு வெற்றி வாகை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்ப கல்வி நல்லா இருக்குதுங்க. குலதெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு போய் நான் படிக்கலான்ட்டு இருக்கேன், வேற ஸ்டேட் போலான்ட்டு இருக்கேன், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலான்ட்டு இருக்கேன்னா நீங்க ஒரு பாயிண்ட்டை கரெக்டா முடிவு எடுப்பீங்க. அந்த பாயிண்ட்டை கரெக்டா முடிவு பண்ணிட்டு கரெக்டா ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க. ஆனா அதுக்குள்ள நடுவுல வந்து இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆக வேண்டாம்.
கொஞ்சம் சின்னதா மைன்யூட்டா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வருங்க. மாணவிகளுக்கு மைன்யூட்டா திடீர்னு ஃபீவர் வரலாம், திடீர்னு சளி பிடிக்கலாம். இதனால நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நீங்க 100% உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத மீனராசி மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஆனா கொஞ்சம் தடைகள், சின்ன ஒரு டிப்ரெஷன், அதே மாதிரி சின்னதா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 100% ஒரு கான்சென்ட்ரேஷனோட முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. இதுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவான் சேர்றாருங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையுங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்த வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கலாம், இல்ல இடம் வாங்குறதா இருக்கலாம். இதுக்கான இனிஷியேட்டிவ் நீங்க முதல்ல எடுத்திருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கான இனிஷியேட்டிவ் நீங்க வந்து முதல்ல எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு தடை, ஒரு பினான்சியலா ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனைனால, கடன் சுமையா இருக்கலாம், இதனால கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட் வந்து கண்டிப்பா ஒரு முயற்சி எடுங்க. சின்னதா ஒரு அப்டக்கிள் அப்படிங்கிறது வருங்க. அதை மீறி கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. ஒரு வீடு கண்டிப்பா கட்டுவீங்க, ஒரு சொத்து வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. இதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. குருவோட பலம் இருக்கிறதுனால, உங்க ஜென்ம ராசியை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டமான மனை அமையுங்க, அதிர்ஷ்டமான வண்டி வாகனங்கள் அமையும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார், மன அழுத்தம் அதிகமா இருக்குது, ஏன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல மனசு தெளிவா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. நான் நல்ல ஃபேஸ்ல தான் இருக்கிறேன் நீங்க முதல்ல நம்பணும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கிற மாதிரியே நினைக்கணும். நம்ம நல்ல ஃபேஸ்ல இருக்கணும் நம்ம முதல்ல நம்பினா தான் அந்த இயற்கையும் அந்த கிரகங்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது, இந்த டைம் பீரியடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து ஹெல்த் ட்ரபிள்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா, 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட வைப்பாரு. இதனால வயிறு சார்ந்த பகுதிகளிலையும் செரிமான கோளாறுகள் கண்டிப்பா ஏற்படுங்க. ஸோ அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜீரண கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க, அஜீரண கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து முதுகு வலி அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வருங்க. முதுகு வலி, இந்த மாதிரி மூட்டு வலி அப்படிங்கிற சில பேர்த்துக்கு வருங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பொதுவாகவே இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலா கேர்ஃபுல்லா விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியட்ல தான் நீங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா 3ஆம் சுற்று 7.5 சனியா இருக்குங்க. ஹெல்த் ட்ரபிள்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியல. ஹெல்த்தும் கரெக்டா இல்ல, மனசும் கரெக்டா இல்ல, ஃபேமிலியில யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து எனக்கு வீண் போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒரு இறை அருள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு ஹெல்த்ல கண்டிப்பா ரெக்கவர் அப்படிங்கிறது ஆவீங்க. இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. இதெல்லாம் போயிட்டு வரப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் வந்து இந்த ஜூன் மாதம் வந்து மீனராசி என்பர்களுக்கு முதல்ல வந்து கடினமான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இப்பவும் அப்படிதான் இருந்திருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு மனசு தெளிவா இருக்குதுங்க. அப்போ நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத மீனராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 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 கடந்த காலகட்டத்தில் தான் உண்மையான நண்பர்கள் யாரு, துரோகிகள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுனா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு, யாரால பிரச்சனை வந்துச்சு, இது பண்றதுனாலதான் லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஸோ நான் இந்த டைம் பீரியட்ல என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகளை நீங்க தேடி போங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தான தர்மம் பண்ணுங்க, மெடிடேஷன், யோகா பண்ணுங்க, கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நீங்க வந்து நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க, வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.